நான் இலங்கையில் இருக்கிற 25 மாவட்டங்களும் நடந்து பயணிக்க போகிறோம். இதுக்கான நோக்கம் இருக்குது, இன மத நல்லிணக்கம். என்னுடைய அண்ணாக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று கொடுக்கலாம். சூப்பர் 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 சூப்பர். ரோஹரா ரோஹரா. ஓகே, தமிழ் ப்ரோஸ் அவர்கள் வெளிக்கிட்டாங்க. நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக இப்போ தமிழ் ரோஸ் அவர்கள் நிற்கிறாங்க. பாருங்கள், பேக்கெல்லாம் கொண்டு இப்போ ரெடி ஆகிட்டாரு. ஓகே, நாங்களும் தமிழ் ப்ரோஸோட ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போக போகிறோம். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லூர் கந்தசாமி கோயில். இப்போ ஆலய வருடாந்த உற்சவம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்றைய நாளில் 2வது நாள் நேற்றைய தினம் கொடியேற்ற வைபவம் வந்து இடம்பெற்றது. நேற்றைய தினம் எங்களுக்கு பதிவுகள் வந்து போட முடியலை, ஆலயத்தினுடைய கொடியேற்ற பதிவுகள் எதுவுமே போட முடியலை. இன்றைய நாளில் 2வது நாளாக வந்து உற்சவம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாலை வேளையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய 4 மணி சுவாமி வந்து வெளி வீதிகளை வந்து இன்னும் கொஞ்சம் இதில் வரும். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ எதுக்காக வந்து நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய நாளில் யாழ்ப்பாண யூடியூபர்ஸ்லேயே வந்து மிகவும் ஒரு பிரபல யூடியூபர்ஸ் தமிழ் ப்ரோஸ் அவர்களை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கின்ற 25 மாவட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நடைப்பயணம் வந்து மேற்கொள்ள போகிறாரு. அவர் இன்றைக்கு நல்லூரில் இருந்து தான் அந்த பயணத்தை வந்து மேற்கொள்வதாக வந்து கூறியிருந்தார். அதனால் எல்லாரையும் வந்து வர சொல்லியிருந்தார். அதனால் நாங்கள் இன்றைக்கு நல்லூரில் வந்து நிற்கிறோம். இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நல்லூரில் இருந்து தனது நடைப்பயணத்தை வந்து ஆரம்பித்து ஒவ்வொரு மாவட்டங்களாக வந்து நடக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாருக்குமே தெரியும், இலங்கையில் மிகவும் ஒரு நடைப்பயணத்தை வந்து இலங்கையின் கரையோரமாக வந்து மேற்கொண்டு இருக்கின்ற ஒருவர் வந்து சோமி த பியூ எல்லாருக்குமே தெரியும், மிக பிரபல்யமாக வந்து இப்போ வந்து அவர் தான் இப்போ இருக்கிறாரு. அவரும் வந்து இப்போ யாழ்ப்பாணத்தை பலாலியை நோக்கி இன்றைய நாளில் வந்து வந்திருக்கிறாரு. அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் ப்ரோஸும் போகிறேன்னு நினைக்கின்ற போது உண்மையிலேயே வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. இன்னும் ஒரு சொற்ப வேளையில் வந்து தமிழ் ப்ரோஸ் வந்து வர போகிறாரு. வந்த உடனே அவரிடம் மூலமாக வந்து அவருடைய கதைக்க வேண்டிய எல்லாமே வந்து கதைக்க போகிறோம். கதைச்சிட்டு எப்படியான விடயங்கள் வந்து நடக்க போகிறோம், இந்த மாதிரி நடைப்பயணத்தை வந்து மேற்கொள்ள போகிறாருன்ற வந்து இந்த காணொலி வாயிலாக வந்து உங்களுக்கு தரப்போகிறோம். தொடர்ந்து காணொலியை வந்து பாருங்கள். பார்த்தீங்களா, இப்போ தமிழ் ப்ரோஸ் அவர்கள் வந்துட்டார், நல்லூருக்கு வந்துட்டாருங்க. பாருங்கள் அண்ணா, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். என்ன மாதிரி பயணங்கள் வந்து எப்படி இருக்க போகுது? பயணங்கள் இந்த பயணம் 25 மாவட்டங்களும் பிளான் போட்டுருக்கேன். ரீசன் இந்த பின்னால் இருக்குது, இனமல் நல்லிணக்கம். ஓகே, என்ன மாதிரி இப்போ நேற்றைக்கு சோமி த வியூ வந்து மீட் பண்ணிக்கிறீங்க, அவர் என்ன உங்களை அட்வைஸ் பண்ணி சொல்லி அவர்கிட்ட கேட்டான் என்ன மாதிரி அதாவது நடக்கல என்னென்ன பாதிப்புகள் வரும் எல்லாமே கேட்டான். அதுக்கு எல்லாமே அவர் சொல்லினவர். ஓகே, ஆலயத்துக்கு வாரவங்களும் தமிழ் ரோஸை ஒவ்வொருத்தராக வந்து விஷ் பண்ணுறாங்க. பாருங்கள், அவர் அவருடைய நடைப்பயணம் வந்து வெற்றி அடைய அவருக்கு வந்து விஷ் பண்ணுறதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், எப்படி இல்லைங்க, 3000 கிலோமீட்டர்ஸ் சோலோ வால்க் அரௌண்ட் 25 டிஸ்ட்ரிக்ட் 25 மாவட்டங்களுக்கும் போகிறதாக இந்த ஒரு பேனர் ஒன்று அடிச்சுக்காங்க. பாருங்கள், இதில் தமிழ் ப்ரோஸுன்ற படம் இருக்குது. 25 மாவட்டங்கள், இலங்கையுடைய படம், இலங்கையுடைய வரைபடம் இருக்குது. பாருங்க, எல்லா மொழிகளும் சம்மதம், எல்லாருமே ஒற்றுமையாக செய்யப்படணுன்றதே வந்து இதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. இப்போ தமிழரோட வந்து நீங்களும் நடக்க போகிறீங்களா? நான் நடக்கல, எனக்கு அவ்வளவுக்கு தெம்பி இல்லை, பார்த்தா இறங்குத்தான். இல்லை, என்னென்னா நீங்களும் அவரை மாதிரியே உடுப்பு போடுறீங்க, அதே கலரில் உடுப்பு போடுறீங்க. கலர் உடுத்தேன்டா, நான் சோமியை பார்க்க வந்தேன். சரியா, சோமி ஆரஞ்சு கலரில் போட்டிக்கிறாரு தானே, ஒரு டிஃப்ரெண்ட் ஆகிக்குமே. நான் கொஞ்சம் எல்லோ கலரில் போட்டு வந்தேன், பார்த்தா என்ன இவரும் ஓட்டிக்கிறாரு எல்லோ கலர். நல்லா இருக்குது தானே கலர், தூரத்துலேருந்து பார்த்தாலும் வெட்டி இறங்கும். அதுதான். சரி, ஓகே, நன்றியா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீடியாக்கான அறிவு வந்து இடம்பெற போகிறது. எல்லா யூடியூபர்ஸுமே வந்து இங்கே நிற்கிறாங்க. தமிழ் ப்ரோஸை வந்து வழி அனுப்பி வைக்கிறதுக்காக இவ்வளோ யூடியூபர்ஸும் வந்து ஒன்று திரண்டிருக்காங்க. வணக்கம், நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் பேர் சிவானந்தன் பாகிஸ்தான். நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன். நான் இலங்கையில் இருக்கிற 25 மாவட்டங்களும் நடந்து பயணிக்க போகிறோம். இதுக்கான நோக்கம் இருக்குது, இன மத நல்லிணக்கம், அதை ஊக்குவிக்கிற விதம். அதாவது இப்போ நாங்கள் இலங்கை என்ற ரீதியில் நாங்கள் மதம் சார்பாகவும் அதாவது மொழி சார்பாகவும் நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம். அந்த ஒற்றுமையாக இருக்கணும்ன்றதுக்காண்டி எல்லாருமே சக மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்கணும்ன்றதுக்காண்டி ஒரு சமாதான நடைப்பயணம் போகிறேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரோக்கியமாக இப்படி வாழணும். அதை நான் ட்ராவல் பண்ணிக்கல, அதாவது கூட தூரம் நடக்கிறது உண்மையாகவே ஆரோக்கியம் இல்லை. ஒரு 10,000 ஸ்டெப் அப்படி நடக்கிறது உண்மையாகவே ஆரோக்கியம். ஆனாலும் அந்த நான் நடைப்பயணத்தில் என்ன மாதிரி இந்த சாப்பாட்டு முறைகள் இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு காட்டுவேன். அதாவது ஆரோக்கியமான வாழ்வு எப்படி இருக்கும். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் 2022ஆம் ஆண்டு நான் ஒரு
இலங்கையில் இருக்க 25 மாவட்டங்களும் போகிறோன்னு சொல்லி ஒரு சைக்கிள் பயணம் கொண்டு போயிருந்தேன். அப்போ போகிற மாவட்டங்களில் மரம் நட்டுட்டு போனோம் ஒவ்வொரு மாவட்டங்களும். ஆனால் என்னால் மெல்ல மாவட்டங்களுக்கு போக முடியாமல் போயிட்டுது. அப்போ அந்த ஒரு காரணத்தால் இந்த முறை நடந்தே மெல்ல மாவட்டத்துக்கு போகணுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் போகாத காரணம் அதாவது பாதுகாப்பு கருதி. நான் போன சைக்கிள் நார்மல் சாதாரணமான சைக்கிள், பிரேக் பிடிக்கிறது விரைக்கை எல்லாம் வலிக்கி விழுறதுக்கு எல்லாம் சான்ஸ் இருக்குது. ஆகையால் அப்படி போகாமல் இந்த முறை போய் அதை முடிப்போம்னு நினச்சி கொண்டு இருக்கிறேன். வேறு மற்றது இதில் வந்து நீங்கள் என்ன மாதிரி சவால்களை எதிர்கொள்ள போகிறீங்க? ஓகே, இந்த பயணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு நாள் சொல்ல தெரியலை. என்னென்னு சொன்னால் சாதாரணமாக நேர் ரோடுண்டா, அதாவது ஏற்றங்கள் இறக்கம் இல்லாத ரோடுண்டா நாள் சொல்லலாம். இது மலைகள் எல்லாம் இருக்கிறதால இது நாள் சொல்ல தெரியும். எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 3 மாதத்துக்கு மேலே எடுக்கும். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போக போகிற பாது, அதாவது இப்போ பிறந்த இன்றைக்கு மட்டும் 62 கிலோமீட்டர் பயணிக்க போகிறேன். அதிகளவான தூரம் தான் என்னால் டிரைவ் பண்ணுவோம் நினச்சி கொண்டு இருக்கிறேன். அதை என்னால் முடியும் மட்டும் நம்புகிறேன். அதுக்கப்புறம் அங்கால மன்னார் போய் வவுனியாவே அப்படி அந்த கரையால் போய் கொழும்பு அந்த பக்கங்கள்லேருந்து மேலே இல்லை குருநாகலேருந்து மேலே ஏறுவேன் நினைக்கிறேன். மேலே ஏறி அப்படி கொழும்பு வந்து அப்படி கரையால் வந்து 25 மாவட்டங்களும் கவர் பண்ணி முடிஞ்ச வரைக்கும், அதாவது இந்த பயணத்தை நான் முடிச்சே தீர்வேன் என்ற ஒரு குறிக்கோடு போய் கொண்டிருக்கிறேன். அடுத்தது உங்களை போல் இந்த பயணத்தை வந்து ஆரம்பிக்கிற இளைஞர்கள் என்ன சொல்ல என்ன மாதிரி நடக்க வேணுமெண்டா, உங்களை போல என்ன சொல்ல, அதாவது உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக யார் முடியாததுனால நீங்கள் முயற்சி செய்யுங்க. யார் என்னதான், அதாவது உங்களால் முடியாதுனால இயலாதுன்னு சொல்லி அதாவது என்னென்றாலும் சொன்னாலும் உங்களால் என்ன முடியுமோ அதை முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக ஒரு நாளை நீங்கள் வெற்றி அடைவீங்க. நீங்கள் போகிற இடங்களில் வந்து உங்களுக்கான இடங்கள் மற்ற போக்குவரத்து வசதிகள்லாம் திட்டமிடப்பட்டு இப்போ நான் பிறந்தருக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு 2-3 பேர் கால் பண்ணி இங்கே தங்குங்கன்னு சொல்லியிருந்தேன். அதாவது எங்களோட உறவுகளெல்லாம் இருக்கிறதால எனக்கு பிரச்சனைகள் நான் நினைச்சு கொண்டிருக்கேன். சரி, 2 பஸ் பிடிச்சி வந்துக்கிறீங்க. ஓகே, இப்போ தமிழ் ப்ரோஸுக்கு மாலை போட்டு அவரை வந்து வரவேற்கிறாங்க. ஓகே, அவருடைய நண்பன் வந்து அவர் மாலை போட்டு வழி அனுப்பி வைக்க போகிறாரு. பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறாங்க அவரை வழி அனுப்பி வைக்கிறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் ரோஸ் தனது யூடியூப்பில் பதிவேற்றுறதுக்காக இன்ட்ரோ கொடுக்குறாரு பாருங்கள். அப்போ அதில் சக யூடியூபர்ஸ் நிசாந்தன் அண்ணா, உசாந்தன் அண்ணா, ஜிஎல் எல்லாருமே நிற்கிறாங்க. நான் இன்சார்பில் இந்த சங்கத்தின் தலைவர் அலசி அனுப்பி விடுறேன். அவருக்கு தொப்பி வந்து முதல் முறையாக கிஃப்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு தான் இது வந்து நாங்கள் சரிசமம் தான், மதங்களாலும் மொழிகளாலும் தான் வேறுபட்டு காணப்படுறோம். மற்றபடி எல்லாருமே வந்து சரிசமன் என்ற ரீதியில் ஒரு நல்லிணக்க சமாதான நடைபவனியாக தான் இந்த நடைபவனி அமைய போகுது. அப்படித்தான். அதை விட மிச்சம் இருக்குதானே, மிச்சம், அதாவது அந்த மரம் நட்டுட்டு வந்தேன் நான் 2022ஆம் ஆண்டு. அதாவது சைக்கிளில் 25 மாவட்டங்களும் போகணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 16 மாவட்டங்கள் வந்து 14 மாவட்டத்தில் நான் மரம் நட்டினேன் ஒவ்வொரு மாவட்டத்திலும். ஆனால் மலை சார்ந்த இடங்களில் நான் நட முடியாமல் போயிட்டு அந்த விட்ட மிச்ச குறையை நான் நிறைவேற்றிட்டு வரணும் இந்த முறை. அதுக்காண்டியும் போகிறேன். அது தேயிலை கோப்பி நட்டுட்டு வந்தால் அடுத்த முறை தேயிலை இருக்க போறீங்க இல்லை இங்கே இருந்து கொண்டு போக போறீங்களா? மற்றது இது ரொம்ப முக்கியம். இருக்கிற பேக்கே தூக்க காடு எல்லாம் உன்னெஞ்சது உருட்டி அனுப்பணும். அவ்வளோ நான் தச்சமே வந்த நடவடிக்கைக்கு வரையில எனக்கு மாசியா இருக்குப்பா. அப்போ ட்ரை பண்ணுறேன். தம்பி மிஸ்டேக் இருந்தா முதல்ல வந்து நடக்கணும் தம்பி. ஓகே, தமிழ் ரோஸ் வந்து வெளிக்கிட போகிறாரு. அவரை வரவேற்கிறதுக்காக அவருடைய நண்பர்கள் எல்லாமே வந்து தயாராக இருக்கிறாங்க மாலை போட்டு. இப்போ அவர் வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் வெளிக்கிட போகிறாரு. ஒரு 5 மினிட்ஸில் வெளிக்கிட்டுருவார். ஓகே, என்னுடைய
என்னுடைய அண்ணாக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று கொடுக்கலாமான்னு கிஃப்ட் கொடுக்க போறீங்க என்ன சாமான் சின்ன ஒரு கேப் ஒன்று சார் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட போறீங்களா போட்டு வெயிலுக்கு அவர் வெயில் பிடிக்காம இருக்கணும்ன்றதுக்காண்டி பார்த்தீங்கன்னா தங்கச்சி வந்து தமிழ் ரோஸுக்கு ஒரு அழகிய ஒரு தொப்பி ஒன்று வேண்டிக்காங்க அதனுடைய அண்ணாவுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி இங்கே பாருங்க இந்த பாருங்க சூப்பர் 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 வணக்கம் நான் வந்து இந்த அண்ணாட தமிழ் ப்ரோ அண்ணாட வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்குறேன் நான் மற்றது வந்து இளம் வயசில் வந்து அந்த சாதனை படைக்கணுமெண்டு வந்து அவருடைய நோக்கம் வந்து நல்லது மற்றது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பயணம் வந்து நல்லபடியாக அமையணும் பட் எனக்கு பிடிக்கும் அதனால் வந்து நான் 2 பஸ் எடுத்து வந்திருக்கிறேன் நான் வந்து குடத்தினேன் அங்கேருந்து வந்திருக்கிறேன் பட் பிடிக்குமென்றதால வந்து நான் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்கேன் அவ்வளோ தேங்க்யூ ஓகே நன்றி 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 ஓகே இப்போ நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக இப்போ தமிழ் ரோஸ் அவர்கள் நிற்கிறாங்க பாருங்கள் பேக்கெல்லாம் கொண்டு இப்போ ரெடி ஆகிட்டாரு ஒரு இப்படி எல்லாரும் அந்த நாடு பூராவும் ஒரு தரம் போயில்லை சுற்றி வந்திருக்கிற மொழியாக அந்த மேல்நாடுகளுக்கு போயில்லை இடையில நான் உங்களை சிலையை சந்திப்பேன் அப்போ கண்டு கொள்வோம் எந்த இடத்துலேருந்து நான் தொடர்பில் எங்களை அந்த இதில் பார்த்து நாங்கள் வருவோம் சரி ஓகே நன்றி வாழ்த்துக்கள் ரோஹரா 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 ஓகே தமிழ் ரோஸ் அவர்கள் வெளிக்கிட்டாங்க ஓகே ஓகேண்ணா எனது நடைப்பயணத்தை ஆரம்பித்துட்டார் பாருங்கள் நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக ஆரம்பித்து விட்டார் ஓகே நாங்களும் தமிழ் ப்ரோஸோட ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போக போகிறோம் ஓகே 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 நடைப்பயணம் ஆரம்பமாகிவிட்டது சர்ச்சைக்குள்ளான இந்த தடைக்கு அப்பால் அடிச்சுட்டு தமிழ் ரோஸ் இப்போ மணி அடிச்சுட்டு போகிறாரு மூவாயிரம் கிலோமீட்டர்ஸ் சோலோ வால்க் 25 டிஸ்ட்ரிக்ட் இலங்கை முழுவதும் நடைப்பயணம் தமிழ் ரோஸ் நல்லூரில் இருந்து கிளம்பிட்டார் ஓகே நாங்களும் இப்போ இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்ளுவோம் இன்னொரு காணொளி வாயிலாக சந்திப்போம் தமிழ் ரோஸுக்கு எல்லாருமே வந்து உங்களுடைய ஆதரவை சப்போர்ட்டை வந்து கொடுங்க அவர் நடந்து வர இடங்களில் அவருக்கான சப்போர்ட்டை எப்போவுமே கொடுத்து கொண்டே இருங்க ஓகே பாய் வர மட்டும் வரட்டும் வாரம்